யார் குடிக்கிறீங்களோ ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் குடிக்கிறது முன்னாடி யோசிங்க, இந்த மாதிரி எங்கேயும் விழுந்து கிடக்கக்கூடாதுன்னு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நான் அறிவோம். அதாவது உடல் ஒரு நான், அறிவு ஒரு நான். அப்புறம் தமிழ் அறிவும், உடல் என்னும் அறிவுக்குள் இன்னொரு அறிவை அறிவோம். இப்போது அறிவில் அறிவோம். அப்போ அந்த அறிவுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு அறியணும். அதுக்கு ஒரு எண்டிங், அது ஒரு முடிவு அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா இல்லை என்னும் இறைவன் இருக்கக்கூடிய மாம்டாட் இதுதான். இதில் இல்லை என்னும் இறைவன் நம்ம செய்யக்கூடிய புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் எதுக்குமே நான் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவன் இருக்கிறான். இல்லைன்ற இடத்துல தான் இருக்கிறான்னு சொல்ல முடியும். இல்லை அவன். அப்போ இல்லைன்ற ஒரு விஷயம் மாம்டேடுக்கு தெரியும். அந்த இல்லைகிட்ட தான் மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா மாம்டேடுக்கு முன்னாடி அவன் இருந்தான், மாம்டேடுக்கு அப்புறம் அவன் இல்லை. ஏன்னா இங்கே நடக்கிற எந்த விஷயத்துக்கும் அவன் பொறுப்பு இல்லை, அதனால் அவன் இல்லை. இப்போ இங்கே நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் மாம்டேடு நம்ம அறிவுக்குள்ளே பயணம் செய்கிறாங்க. இந்த மொத்த பிரபஞ்சம் அறிவுக்குள்ளே இருந்து ஒன்றா டெவலப் பண்ணி இன்னைக்கு நம்ம அறிவுக்குள்ளே மேலும் அவங்க பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தமும் அவங்க அறிவு தான், மாம்டேடு தான். அவங்க எப்படியாப்பட்டவங்கன்னா நம்ம அறிவிலேயே நம்ம இதாலேயே நம்மளை பழி வாங்கிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நடந்த விஷயம் பார்த்திங்கன்னா, ட்ரம்ப்பு இஸ்ரேல் தாக்குச்சு. ட்ரம்ப் வேடிக்கை பார்த்துருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ட்ரம்ப்பு யோசிக்காமல் தாக்கிட்டார். அப்போ என்ன நினச்சி நீங்கள் பார்த்தீங்கல்ல, இன்றைக்கி ஈரான் தன்னுடைய பாதையில் நேர்மையாக நடந்து ஒரு தப்பு கூட பண்ணாமல் ஒற்றுமையில் ஜெயிச்சிட்டார். மக்கள் ஒற்றுமையில் இந்த மாதிரி ஒரு மொத்தம் உலகமும் ஒன்று சேர்ந்து மாம்டேடு கீழாக இருந்து அந்த இல்லை என்னும் இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறது தான் அவங்களுடைய பயணம். பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். எப்படி வேணாலும் அவங்க எப்படி தான் அவங்க பழி வாங்குவாங்க. நம்ம நிறைய தப்பு பண்ணிவிட்டு ஆணவத்தை இது பண்ணப்பறம் நம்ம அறிவே நம்மளை கவுத்துறோம். திடீர்னு நம்ம அறியாமல் ஒரு தப்பு பண்ணிடுவோம். அங்கே வைப்பாங்க ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, இப்போ ஈரான் ஜெயிச்சதில் சந்தோஷப்படுறாங்க, கொண்டாடுறாங்க, அது இருக்கட்டும். ஆனால் தோன்றவங்களை என்றைக்கும் ஏளனப்படுத்தக்கூடாது. நடுவில் ஃபோன் வந்துடுது, அதனால் கட் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது வெற்றியை கொண்டாடலாம், ஆனால் தோல்வியானவங்க மேலே ஏளனப்படுத்தக்கூடாது. அது என்ன, இப்போ உலகமே ட்ரம்ப் தோந்துட்டார், அமெரிக்கா தோந்துருச்சுன்னு ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்னா, அதுலேருந்து ஒருத்தவங்க முளைப்பான், நம்ம நாடு தோந்துருச்சு, வெற்றி அடைஞ்சு காட்டணும்னு. இங்கே என்ன நடக்குதுன்னா, வெற்றியும் மாம்டேடு தான், தோல்வியும் மாம்டேடு தான். ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, மாம்டேடு 2 பேருன்னு எடுத்துக்கிட்டா அவங்கள ஒன்றா ஆக்கிட்டு நம்ம உடம்பு ஒரு நான், உடலால் நான் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நான் இருக்குல்ல. அப்போ அந்த அறிவால் ஒரு நான் இருக்குது. அதில் இங்கே ரொம்ப குழம்பி போய் தான் பிரச்சனையே. நம்ம இந்த உடல் என்னும் அறிவை இந்த மாம்டேடு அறிவை இதை பணிய வைக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, உடலுடைய அறிவில் நான் அப்படின்றாங்க, அந்த மாம்டேடுடைய அறிவை மறந்துடுறாங்க. அதுதான் இந்த அறிவில் அறியணும். இங்கே எப்படின்னா, ஓட்டுநர் வண்டியை ஓட்டுறாரா இல்லை வண்டி ஓட்டுநரை ஓட்டுதா? நல்லா யோசிப்பாருங்க. டிரைவர் வண்டியை ஓட்டுதா இல்லை வண்டி டிரைவரை ஓட்டுதா?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு யோசிக்க கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆரம்பத்தில் டிரைவர் வண்டியை ஓட்டுறாரு, அதுக்கப்புறம் நல்ல கிளீன் ரோட்டில் வண்டி நம்மளை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்குது, நம்ம பாட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். இருந்தாலும் நம்ம கண்ட்ரோலாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் அறிவு நம்மளை ஓட்டுதா இல்லை நம்ம அறிவை ஓட்டுறோமா, அந்த மாதிரி தான் எங்கள் குழப்பத்தில் எல்லாரும் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். சில நேரம் எந்த நேரத்தில் எப்படி எதை ஓட்டணுமோ அந்த நேரத்தில் அதை அப்படி இப்படி ஓட்டணுன்ற அறிவு கண்ட்ரோல் வந்து என்ன இருந்தாலும் நம்ம கையில் வச்சுருக்கணும். இதுதான் யோசிக்கணும். ஏன் இதனால் நமக்கு என்ன லாபம்? அவங்க பயணம் பண்ணுவாங்க, அறிவில் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை அனுப்பிட்டு புதுசாக ஒருத்தவங்க கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம பக்குவம் அடையிற வரைக்கும் அவங்க பயணம் போயிட்டே இருக்கும். ஆனால் இது முடியாது. ஏன்னா புதுசாக பிறந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதில் இதாகணும்ல, அந்த தொடர்கதை போயிட்டே இருக்கும். இறுதியில் அவங்க வெற்றி அடைவாங்களா இல்லையா, நாளை என்பது என்ன, அது நடக்குமா நடக்கான்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க முயற்சி மட்டும்தான். ஏன்னா நாளை, அதாவது அடுத்த நிமிஷம், அடுத்த 1 hour இது வரைக்கும் வந்ததே இல்லை, யாருக்குமே தெரியாது. இல்லையென இறைவனுக்கு பற்றி இங்கே பேச்சே இல்லை. ஏன்னா எதுலேயுமே அவன் இல்லை. ஆனால் யாருக்குமே எதுவுமே தெரியாது அடுத்தது என்ன நடக்கும் என்பது. மாம்டேவுக்கும் தெரியாது, ஆனால் கணிக்கலாம். இங்கேருந்து ஒரு மிசல் வருதுன்னா இங்கேருந்து விடுவாங்க, அது இங்கேருந்து. ஏன்னா இப்படி குறிப்பார்த்து இது பண்ணால் இப்படி போயிடும். அந்த மாதிரி கணிப்பு இருக்குல்ல, அந்த கணிப்பு வேணால் பண்ணலாம், அவ்வளோதான். அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. நான் இருக்கிறேன், எனக்கு தெரியுது, நான் தான் எல்லாமே. ஆனால் நான் எல்லாமே இருந்தாலும் நான் மரணிக்கக்கூடியவன். எனக்கு முன்னாடி அப்பா அம்மா இருந்தாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால நான் இல்லை. பாருங்கள், நான் இருக்கிறேன், எனக்குள்ளே தான் எல்லாமே. ஆனால் நான் நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் நான் எங்கே போக போகிறேன்? இதுதான் முக்கியமான விஷயம். நான் செய்யக்கூடிய பாவத்துக்கு தண்டனை நான் கூட அனுபவிக்கலாம், என் பிள்ளைங்க அனுபவிக்கலாம், என் பேர பிள்ளைங்க அனுபவிக்கலாம், யாருக்கு வேணாலும் அது போகும். அதே மாதிரி மரணத்துக்கு அப்புறமும் அது நம்மளை தொடரும். அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்போ எனக்குள்ளே என் அறிவில் நான் அதை யோசிக்கணும். அப்போ ஒவ்வொருவரும் நான் என்ற இடத்துல யோசிக்கணும். நான் எவ்வளோ நேர்மையாக இருக்கணும், அதனால் எனக்கு என்ன? ஏன்னா நம்மளுக்கு துன்பங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த இன்னும் நரகத்தில் சொர்க்கத்தில் தனித்தனியாக கொடுக்குறதுலாம் இல்லை. இந்த அறிவு தான் இந்த நரகத்தையும் அனுபவிக்க போகுது, இந்த சொர்க்கத்தையும் அனுபவிக்கிறது. அது உலகத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். நான் பல வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த எவ்வளோ பெரிய பணக்காரன், எவ்வளோ இதாக இருந்தாலும், கௌரவமாக இருந்தாலும், ஒரு போதைக்கு அடிமையாகிட்டா அவன் அதுலேயே முழுகி போயிடறான்ல. அதுக்காக என்ன வேணால் செய்வான் அந்த போதைக்காக. அதுதான் அவனுக்கு சொர்க்கம். அப்போ சாதாரண ஒரு புள்ளி அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு அவன் அதில் மயங்கி போகிறான்னா, இந்த அறிவு தானே அதை அனுபவிக்குது. அந்த போதையை, அறிவு தானே போதையை அப்படியே எல்லாத்தையும் மறக்க அடித்து அவனை நிம்மதியாக இருக்க வைக்குது. அந்த அறிவு தான் அந்த சுகத்தையும் அனுபவிக்க போகுது. அது இதோட கோடி மடங்கு பெருசாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களை அடித்தால், உங்களை துன்புறுத்தினாலும் அந்த அறிவு தானே வேதனைப்படுது. அந்த அறிவு தான் அந்த நரகத்தை அனுபவிக்குது. அதை நீங்கள் இருந்து உணர்வீங்க. நான் இருக்கேன்னா நான் உணர்வேன். அந்த வேதனையை, நரக வேதனையும் உணர்வேன், சொர்க்கத்தின் சுகத்தையும் உணர்வேன். அப்போ நான் எப்படி அந்த சொர்க்கத்துக்கு போகணும்? அப்போ நான் எப்படி நேர்மையாக வாழணும்? எல்லோரையும் சகோதரன் நினைக்கணும். இன்னொரு மதங்களை குறைச்சி இது சொல்லக்கூடாது. என் இடத்துல நான் நேர்மையாக இருக்கணும். எந்த மதமாக இருந்தாலும், எந்த பிரிவுகளாக இருந்தாலும் சகோதரத்தோடு இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை ரொம்ப நேர்மையாக வாழணும். அதே மாதிரி வாழ தெரியலன்னா அவங்கவுங்க மதங்களில் அவங்களுக்கு வழி சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் அதில் சகோதரத்துவம் இருக்கணும் அந்த வழியில். சரிங்களா? அப்படின்ற ஒரு விஷயத்தை மறுபடி நான் புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதை தான் மீண்டும் திருப்பி சொல்கிறேன். என்ன தான் திரும்ப
சொன்னாலும் எல்லாம் நல்ல இதுக்கு தான்.